வணக்கம். ட்ரிபிள் அகாடமியில் ஜோராஸ் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு 27 யோகங்களும் அதன் பலன்களும். இந்த பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம பதிவுள்ள வரிசையாக வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து ஒரே டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம். இப்போ அட்மிஷன் நடைபெறுகிறது. அடுத்த வருஷத்துக்கு 2025-26க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க இப்போ தலைப்புக்குள்ள போகலாம். 27 யோகங்களும் அதன் பலன்களும். யோகங்கள் மொத்தம் 27 ஆகும். யோகம் என்பது வானத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து சூரியனும் சந்திரனும் செல்லுகின்ற மொத்த தூரமாகும். இந்த 27 யோகங்களும் முகூர்த்தம் எனும் நற்காரியங்கள் செய்வதற்கான நாள் தேர்வு செய்ய கிழமை, நட்சத்திரம், திதி ஆகியவை போன்றே பயன்படும் 4வது அமைப்பாகும். பஞ்சாங்கம் எனும் 5 அங்கங்களில் 4வது அமைப்பான இந்த யோகத்தை யாரும் கண்டுகொள்வதே இல்லை. ஜோதிடத்தில் அமைந்துள்ள 27 யோகங்களும் அதன் பலன்களும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஜாதக குறிப்பின் ஜனன வாக்கியத்தில் பலர் இதையும் சேர்த்து குறிப்பிட்டாலும் முகூர்த்த அடிப்படையில் நல்ல நாள் தேர்வு செய்யும் பொழுது 4வதான இந்த நித்திய நாம யோகத்தை மறந்து விடுகின்றனர் என்பதுதான் உண்மை. 27 யோகங்களில் விஷ்கம்பம், அதிகண்டம், சூலம், கண்டம், வியாகதம், வஜ்ரம், யதிபாதம், பிரேகம், வைத்திருதி என்பவை தவிர்க்க வேண்டிய யோக நாட்கள் ஆகும். 27 யோகங்களுக்கு உரிய பொதுவான பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். ஓகேவா? விஷ்கம்பம் அசுப யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எதிரியை வெற்றி கொள்வார்கள். மற்றவர்களை சட்டென்று அறிந்து கொள்வதுடன் பின்னால் நடக்கப் போவதை முன்கூட்டியே உணரும் தீர்க்க தரிசனம் இருக்கும். மாந்திரீக விஷயங்களில் நாட்டம் இருக்கும். உறுதியான மனமும் செயல்பாட்டு திறமையும் இருக்கும். அடுத்து பிரீதி. இது ஒரு சுபமான யோகம். இதில் பிறந்தவர்கள் இனிய சொல் பேசுபவராகவும் நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். பெரியோர்கள், ஞானிகள், மகான்கள் ஆகியோர்களை மதிப்பவராகவும் அவர்களை வணங்குபவர்களாகவும் இருப்பார்கள். உறுதியான மனமும் செயல்பாட்டு திறனும் இருக்கும். அடுத்து ஆயுஷ்மான். இது ஒரு சுப யோகமாகும். பெரியவர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள் ஆயுஷ்மான் பவ என்ற இந்த யோகத்தின் பெயரால் வாழ்த்துவது உண்டு. ஆயுஷ்மான் பவ என்றால் நீடூழி பல்லாண்டு வாழ்க என்று பொருளாகும். அதற்கேற்ப இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளுடன் நல்ல வசதியாக வாழ்வார்கள். சௌபாக்கியம் இது ஒரு சுபயோகம். பெயரே சௌபாக்கியம் எனும்போது இவர்களின் சுக சௌபாக்கியம் நன்றாகவே இருக்கும். இதுவும் சுபமான யோகமாகும். இதில் பிறந்தவர்கள் நல்ல செல்வாக்கு உடையவர்கள், உறுதியான மனம் கொண்ட இவர்கள் செயல்திறன் மிக்கவர்களாகவும் நல்ல பக்திமான்களாகவும் இருப்பார்கள். ஈவு இரக்கமுடைய தர்மவான்களாகவும் இருப்பார்கள். சோபனம் இதுவும் ஒரு சுபயோகம். இதன் பொருள் இனிமையான சுகம் என்பது ஆகும். திருமணமாகி முதல் இரவுக்கு சோபனம் என்று சொல்லப்படுவதுண்டு. இதில் பிறந்தவர்கள் இனிமையான வாழ்க்கையை விரும்புவார்கள். நிபுணர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் குறிக்கோள் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான். அதிகண்டம் இது ஒரு அசுப யோகம். பெயரே கண்டம் என்று பயமுறுத்துகிறது. அதிலும் அதிகண்டம். எனவே அடிக்கடி விபத்து கண்டங்கள் ஏற்படும். துன்பம், தொல்லை, கஷ்டம் தாக்கும் இவர்களை. மற்றவர்களுக்கு தொல்லைகளாகவும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்துவார்கள். பிறரை துன்பப்படுத்தி அதில் மனம் மகிழ்ச்சி அடைவார்கள். யான் பெற்ற துன்பம் பெருக வையகம் என்ற குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். சுகர்மம் இது ஒரு சுபயோகம். இது ஒரு நல்ல யோகம். இதில் பிறந்தவர்கள் நல்ல செயல்பாடுடன் பேரும் புகழும் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். பற்று, பாசம், ஈகை உடையவர்கள். நல்ல பக்திமான்களாகவும் தெய்வ காரியங்கள் செய்வதில், தீர்க்க யாத்திரை மேற்கொள்வதில் விருப்பம் அதிகம் இருக்கும். நட்பு சுற்றங்களை விரும்பி மதிப்பவர்களாக இருப்பார்கள். அடுத்து திருதி. இது ஒரு அசுப யோகம். அசுப யோகம்தான் என்றாலும் சிலர் சுபயோகம் என்றும் கூறுகின்றனர். இதில் பிறந்தவர்கள் வைராக்கியம், தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள். நல்ல தைரியமும் உடையவர்கள். சூலம் இது ஒரு அசுப யோகம். முன்கோபம், முரட்டுத்தனம், அலட்சியம், சோம்பல், தெரிந்து பேசும் குணம் இருக்கும். எவரையும் மதிக்க மாட்டார்கள். எவருடனும் ஒத்துப்போகாமல் முரண்டு பிடிப்பார்கள். மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பது, வீண் பம்பு, சண்டை, பிடிவாதம் செய்வது உண்டு. கண்டம் இதுவும் ஒரு அசுப யோகம். கண்டம் என்ற பெயரை போலவே இதில் பிறந்தவர்கள் அடிக்கடி கஷ்டங்களையும் துன்பங்களையும் உடல் நோய் துன்பங்களையும் சந்திக்க வேண்டி வரும். நல்ல எண்ணங்கள் இருக்காது. செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்காது. விருத்தி இது ஒரு சுபயோகம். செல்வாக்கு உடையவர்கள் நல்ல வசதியான வாழ்க்கை
சாஸ்திர நாட்டமும் புலமையும் உடையவர்கள், தெய்வ பக்தியும் நற்பலன்களும் உடையவர்கள், ஈகை குணம் கொண்டவர்கள், தெய்வ காரியங்களை முன்னின்று திருப்பணிகளையும் முன்னின்று செய்பவர்களாக இருப்பார்கள். துருவம் இது ஒரு அசுப யோகம். இதில் பிறந்தவர்கள் தனிமையை விரும்புவார்கள். எதிலும் ஒட்டாமல் தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமலும் இருப்பார்கள். கபடமான எண்ணம் உடையவர்கள். சமயம் கிடைக்கும் பொழுது பழி தீர்த்து கொள்ள தயங்க மாட்டார்கள். வியாகதம் இது ஒரு அசுபமான யோகம். முன்கோபமும் முரட்டுத்தனம் உடையவர்கள். சமூகத்தோடு ஒன்றி செல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள். நல்லெண்ணம் இல்லாத இவர்கள் சூதுவாது கபடம் உள்ளவர்கள் எனலாம். மன உறுதி இல்லாத இவர்கள் எண்ணங்களையும் செயல்களையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஹர்ஷனம் சுபமான யோகமாகும். வாக்கும் சொல்வாக்கும் உடையவர்கள். இனிமையான மென்மையான சுவாபம் கொண்டவர்கள். பின்னால் வருவதை முன்கூட்டியே யூகிக்கும் தீர்க்க தரிசிகளாக இருப்பது உண்டு. சுகமான ஆடம்பரமாக வாழ்வார்கள். வஜ்ரம் சுபமான யோகமாகும். சிலர் அசுபமான யோகம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் சுபமான யோகம்தான். இதில் பிறந்தவர்கள் அசாத்தியமான மன உறுதி படைத்தவர்கள். எதற்கும் அஞ்சாதவர்கள். கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள். எதையும் சாதிப்பார்கள். துணிச்சலும் தைரியம் உள்ள இவர்களின் பணிவும் இருக்கும். சித்தி சுபயோகம். இதில் பிறந்தவர்கள் எதிலும் சிந்திக்கும் வாசனை சக்தி உடையவர்கள். தியானம் யோகம் போன்றவற்றில் ஈடுபாடு உடையவர்கள். தீர்த்த யாத்திரைகளை மேற்கொள்ளும் விருப்பம் அதிகம். இமாலய யாத்திரை போன்ற கடினமான பயணங்களை மகிழ்வாக மேற்கொள்வது உண்டு. செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களே என்பதுடன் நல்ல குணம், உறவும் மனப்பான்மை, உதவும் மனப்பான்மையும் இவர்களிடம் உண்டு. வியதிபாதம் இது ஒரு அசுப யோகமாகும். இதில் பிறந்தவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அடிக்கடி சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கும். சிந்தித்து முன்யோசனையுடன் செயல்படாமல் அவசர முடிவில் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். வரியான் இது ஒரு சுபயோகம். இதில் பிறந்தவர்கள் தலைமை தாங்கும் தகுதியுடையவர்கள். நல்ல தைரியமும் காரிய வெற்றியும் உடையவர்கள். பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்கள். தர்ம காரியங்களில் திருப்பணிகள் செய்வதில் நாட்டமுடையவர்கள். அடுத்து பரீகம் சுபயோகம். இதில் பிறந்தவர்கள் தனக்கென தனியான கொள்கை குறிக்கோள் உடையவர்கள். அநேகமாக அதிலிருந்து மாற மாட்டார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். பிறர் வாக்கு தவறினால் கோபம் கொண்டு அவர்களின் தொடர்பை வெட்டி கொள்வார்கள். சிவம் இதுவும் ஒரு சுகமான யோகம். இதில் பிறந்தவர்கள் சிவனை வழிபடுபவர்களாகவும் தியானம் யோகம் பக்தி ஞான மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். ஞானிகள் மகான்கள் யோகிகள் பெரியோர்களை சந்திப்பதில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். சித்தம் சுபமான யோகம். இதில் பிறந்தவர்கள் அசாத்தியமான மன உறுதி உடையவர்கள். எதற்குமே அஞ்ச மாட்டார்கள். உறுதியான சித்தமுடையவர்கள். எடுக்கும் முயற்சிகளில் முடிவுகளை சட்டென்று மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். சாஸ்திர ஞானம் பரிச்சயமுடையவர்கள். சாத்தியம் சுபமான யோகம். பெயரே சாத்தியம் என்பதால் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எதையும் சாத்தியமாக்கி கொள்வார்கள். பிறரை வசியம் செய்து கொள்ளும் சாத்தியம் கூட இவர்களுக்கு உண்டு. சுபம் சுபயோகம். பெயரே சுபம்தான். இனிமையான மென்மையான சுபாவம் கொண்டவர்கள். மகான்கள் யோகிகள் ஞானிகள் பெரியோர்களுக்கு சேவை செய்வதில் விருப்பமுடையவர்கள். தெய்வ காரியங்கள் திருப்பணிகள் செய்வதில் நாட்டம் இருக்கும். சுப்பிரமம் சுபமான யோகம். தெய்வ பக்தியும் தெய்வ நம்பிக்கையும் உடையவர்கள். எது நடந்தாலும் அது கடவுள் செயல் என்று கூறுபவர்கள். அனைத்துக்குமே இவர்களுக்கு கடவுள்தான் துணை. தான் எந்த சாதனை செய்தாலும் தன்னை பற்றி பெருமையாக தப்பட்டம் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். அடுத்து பிராமியம் சுப யோகம். தியானம் யோகம் போன்றவற்றில் நல்ல ஈடுபாடு உடையவர்கள். பிரம்ம ஞானம் அறியும் முயற்சி உடையவர்கள். ஞானிகள் யோகிகள் மகான்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் நல்ல அளவில் பயன் பெறுவார்கள். விவேகத்துடன் செயல்படுவதுடன் தியாக உணர்வும் தர்ம சிந்தனையும் இருக்கும். ஐந்திரம் இது ஒரு சுப யோகம். இதை சிலர் மகேந்திரம் என்றும் சொல்வது உண்டு. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் காரிய வெற்றி அடைவார்கள். தீர்க்க தரிசிகள் எனலாம். சிந்தனை செய்பவர்கள். அவர்கள் சிலர் அருள்வாக்கு ஜோதிடம் போன்றவற்றையும் கூட இவர்களுக்கு வருவதுண்டு. வைதுருதி அசுபமான யோகம். இதில் பிறந்தவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். தற்பரமை உடையவர்கள். கலக பிரியர்கள். சும்மா இருக்கும் சங்கை ஊதி கொடுப்பார்கள். அவர்கள் போல் நடித்து ஆதாயம் பெறுவார்கள். கபட உள்ளத்துடன் கெடுக்கும் புத்தி இருக்கும். மன உறுதி இல்லாதவர்கள் என்பதால் மறைமுகமான தொல்லைகள் அளிப்பார்கள். இந்த 27 யோகங்களில் தங்கள் ஜாதங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகங்களில் இந்த யோகங்களில் நீங்கள் எந்த யோகங்களில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்வியல் இருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டு, இல்லை என்றால் அதற்கேற்றவாறு நம் தன்னைகளை மாற்றிக்கொண்டு வாழ்வியலில் ஆரோக்கியமாக வாழுங்கள். ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.